ஹலோ, வணக்கம் நண்பர்களே. என் பேர் கோபி. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். எல்லா ஊர்லேயும் 8 மணி நேர வேலை, சாட்டர்டே சண்டே லீவு இதெல்லாம் இருக்கும். இவ்வளோ இருந்தும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம எவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறது, எவ்வளோ நாளைக்கு இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு. ஆனால் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 8 மணி நேர வேலை, சம்டைம் 12 மணி நேரம், சம்டைம் 15 மணி நேரம், ஏன் 20 மணி நேரம் வேலை செய்கிற கூட மக்களை கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஊரில் இருந்து தான் நான் பேசுகிறேன். நம்ம திருப்பூர் எப்பயுமே அப்படி தான். இப்படி நீங்கள் நினைக்கிறீங்கள, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காண்டி ஒரு சின்ன கதை பேர் மிஸ்டர் சாதாரணம். மிஸ்டர் சாதாரணம் ஒரு சாதாரணமான ஊரில் சாதாரணமான அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக பிறக்கிறாரு. சாதாரணமாக அவங்க அம்மா அப்பா வளர்க்குறாங்க, சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிறாரு, சாதாரணமாக படிக்கிறாரு, சாதாரணமாக ஒரு டிகிரி முடிக்கிறாரு, சாதாரணமாக அவருக்கு வேலை கிடைக்குது, சாதாரணமான சம்பளத்தில். சாதாரணமாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு, சாதாரணமாக லவ் வந்துடுது, சாதாரணமாக வீட்டில் பேசி சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு, சாதாரணமாக அவருக்கு குழந்தை பிறக்குது, சாதாரணமாக அந்த குழந்தைங்களை வளர்க்குறாரு, சாதாரணமாக ஸ்கூலில் சேர்க்குறாரு, சாதாரணமாக அவங்களும் பெரிய ஆளாகிறாங்க, சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு, சாதாரணமாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, சாதாரணமாக அவருக்கு வயசாகிடுது, சாதாரணமாக ரிட்டைர்மெண்ட் ஆகிடுது, சாதாரணமாக சம்பளம் போயிடுது, சாதாரணமாக வயசான வியாதி வருமே, சாதாரணமாக ஒரு நோய் வருது, சாதாரணமாக ஒரு பிள்ளைங்களும் கை விட்டுறாங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் சொன்ன அந்த 6 வார்த்தைகள், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு. இந்த மிஸ்டர் சாதாரணம் நான் இல்லைங்க, நீங்களும் இருந்துடாதீங்க. ஸோ லவ் யுவர் ஒர்க் அண்ட் என்ஜாய். ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.